law of motion. Newton's first law என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, this law states that every body continues to be in the state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. It gives the definition of force as well as inertia. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எந்த மோஷனில், ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் அது ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குன்னா, யூனிஃபார்ம் மோஷன்லேயும் இல்லைனா ரெஸ்ட் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ரெஸ்ட் கண்டிஷன்லேயும் தான் ஒரு ஆப்ஜெக்ட் எப்போயுமே இருக்கும். அன்லஸ் ஒரு ஃபோர்ஸ், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அது அப்ளை ஆகிற வரைக்கும் அது அதே மோஷனில் தான் இருக்கும். ரெஸ்ட்டாக இருந்தால் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஒரு யூனிஃபார்ம் மோஷனில் அது ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் யூனிஃபார்ம் மோஷனில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக நம்மளுக்கு ஃபோர்ஸோட டெஃபனிஷனும் இனர்ஷியாவோட டெஃபனிஷனுமே நம்மளுக்கு இதுலேருந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். நம்ம யூஸ்வலாக புஷ் புல் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் யூஸ் பண்ணுவோம். அது ஆக்சுவலாக என்னது அப்படின்றது ஃபோர்ஸுன்றது தான் அதுக்கு பின்னாடி இருக்க மீனிங். ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் அ மோஷன் ஆஃப் அ ஸ்டாட்டிக் பாடி. ஒரு ஸ்டாட்டிக் பாடி, ரெஸ்ட்டில் இருக்க ஒரு பாடியை வந்து மூவ் பண்ண வைக்கிறதா அந்த ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாப் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி. ஒரு மூவிங் பாடி, ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு இருக்க பாடியை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு அந்த ஃபோர்ஸ் இதை உதவுது. சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டேரக்ஷன் ஆஃப் அ மோஷன் ஆஃப் அ மூவிங் பாடி. ஒரு பாடி ஒரு டேரக்ஷனில் போய்கிட்டு இருக்குன்னா அதோட டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ஃபோர்ஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷன், ஸோ இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபோர்ஸுக்கு மேக்னிடியூடே டிபெண்ட் பண்ணியிருக்கும். எவ்வளோ மேக்னிடியூடில் அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோன்றதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. எந்த டேரக்ஷனில் நம்ம அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றதுமே வந்து ஒரு மேட்டர் ப்ளே பண்ணுது. அதனால இது என்னது, வெக்டார் குவான்டிட்டி. டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். பேஸ்ட் ஆன் த டேரக்ஷன் இன் விச் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் தே ஆர் கிளாசிஃபைட் இன்டூ 2 டைப்ஸ். எந்த டேரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து, ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணுறோன்றதை பொறுத்து அது 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. லைக் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸ்னால் 2 or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other. பேரலல் ஃபோர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதில் 2 ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அது ஈக்குவல் மேக்னிடியூட்லேயே இருக்கலாம், ஈக்குவல் மேக்னிடியூட்லேயும் இருக்கலாம், அன்ஈக்குவல் மேக்னிடியூடாகவும் இருக்கலாம். அதை வந்து நம்ம ஒரே டைரக்ஷனில் அப்ளை பண்ண போது அது என்னது, பேரலல் ஃபோர்ஸ். பேரலல் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்னால் இஃப் 2 or more equal forces or unequal forces act along opposite direction parallel to each other, then they are called unlike parallel forces. 2 இல்லை அதுக்கு மேல்பட்ட ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவல் மேக்னிடியூட்லாகவும் இருக்கலாம், அன்ஈக்குவல் மேக்னிடியூட்லேயும் இருக்கலாம். இந்த ஃபோர்ஸஸ் வந்து அகெயின்ஸ்டாக, இது ஒரு ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு அப்ளை ஆகுதுன்னா அதுக்கு பேரலாக ஆப்போசிட் சைடில் அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்மளுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இது என்னது அப்படின்னா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆர் கிவன் இன் டேபிள் 1.1. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸில் parallel forces are acting in the same direction. இங்கே ஒரு பாக்ஸ் கண்டெய்னர் இருக்குது, அதில் பேரலாக 2 ஃபோர்ஸஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் எப்படி இருக்கும், இது ரெண்டோட அடிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். F net is equal to F1 plus F2. Parallel unequal forces are acting in the opposite direction. இதே இது ஒரு பிளாக்கில் வந்து ஃபார்வர்டில் ஒரு ஃபோர்ஸு, அதுக்கு அகெயின்ஸ்டாக பேரலாக இன்னொரு இது அகெயின்ஸ்டாக ஒரு ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுதுன்னா அதுக்கு எப்படி ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா F1 minus F2. ஒரு எந்த ஃபோர்ஸ் வந்து கிரேட்டராக இருக்கோ அதுலேருந்து லெசர் ஃபோர்ஸஸை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போது F1 வந்து கிரேட்டர் தென் F2ன்னு வச்சுப்போம். அப்போது F net எப்படி இருக்கும், F1 minus F2 இருக்கும். F2 ஒரு வேளை F1 விட F2 இங்கே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் F2 is greater than F1 அப்படின்னா F2 minus F1 ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கும். F net is directed along the greater force. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதோட டேரக்ஷனே நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஃபோர்ஸஸ் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது எந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ அந்த ஃபோர்ஸஸ்க்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து என்னது நம்மளோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ இங்கே ஒரு சின்ன குழந்தை வச்சு தள்ளுது, இங்கிட்ட ஒருத்தவங்க ரொம்ப ஃபோர்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், அவங்க நல்லா புஷ் கொடுத்து தள்ளுறாங்க. அப்போ எந்த டேரக்ஷனில் அந்த பிளாக் போகும், எந்த அதிக ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுதோ அந்த இடத்துல தான் வந்து என்னது அந்த புஷ் நடக்கும். ஸோ இந்த F2 சைடில் தான் என்னது பிளாக் வந்து மூவ் ஆகும். தேர்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, parallel equal forces are acting in opposite direction in the same line of forces. F1 F2 ஈக்குவலாக தான் இருக்குது. இங்கிட்டு கொடுக்குற ஃபோர்ஸும் ஒரே இப்போ ஃபோர்ஸ் கொடுக்குற 2 பேரை வந்து இந்த சைடு நிப்பாட்டி வச்சுக்குவோம். அவங்க கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துக்குன்ற பட்சத்தில் அந்த பிளாக் என்ன ஆகுது, மூவாகவே ஆகாது, அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ F1 F2 ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் F net என்னவாக இருக்குமா, F1 minus F2 வந்து 0வாக இருக்கும். F1க்கு பதிலாக நான் F2க்கு பதிலாக நான் F1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா F1 minus F1 என்ன ஆகிரும், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து 0 ஆகிரும். அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் கண்டிஷனில் F net வந்து 0வாக இருக்கும். இந்த டேப்லர் காலம் வந்து ரொம்ப முக்கியம்.
ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்ன்றது நம்ம அந்த டேப்லர் காலமில் பார்த்தோன்னே அது என்னன்னா when several forces act simultaneously on the same body then the net combined effect of the multiple forces can be represented by a single force which is termed as resultant force. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நிறைய ஃபோர்ஸஸ் வருது இல்லையா, அது எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி ஒரே ஃபோர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. இந்த ஃபஸ்ட்டு ஃபோர்ஸோ செகண்ட் ஃபோர்ஸோட அடிஷன் தான் இந்த வந்து நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு வச்சுப்போம். அப்போது இதோட அடிஷன், அப்போது வந்து என்னது இது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த எஃப் நோட் ஃபோர்ஸ். இதுக்கு பதிலாக இந்த மல்டிபிள் ஃபோர்ஸஸ்க்கு பதிலாக ஒரு சிம்பிள் ஃபோர்ஸஸை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் என்னது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஈக்குவல் டு தி வெக்டார் சம் ஆடிங் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் வித் தி டைரக்ஷன் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா வெக்டார் சம்முக்கு ஈக்குவலாக இருக்கும். வெக்டார்ன்றது அதோட டேரக்ஷனையுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால தான் இங்கே வெக்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபோர்ஸுக்கு அதிக மேக்னிடியூட் இருக்கோ அந்த ஃபோர்ஸோட டேரக்ஷனில் அது மூவ் ஆகும். ஸோ விச் இஸ் டேர்ம்ட் as a ஈக்குவல் வெக்டார் சம், அதோட அடிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், டக் ஆஃப் வார் கேள்விப்பட்டிருப்போம்ல, ஸ்குவிட் கேம்லாம் பார்த்தீங்கன்னா டக் ஆஃப் வார் ஒரு கேம் இருக்கு இல்லையா. அப்போது எந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்க சைடு தான் என்னது அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். அப்போ அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து என்னது டக் ஆஃப் வார். ஏதாவது ஒரு டேரக்ஷனில் அந்த கேமில் வந்து ஏதாவது ஒருத்தவங்க கடைசியாக வின் பண்ணுவாங்க. ஸோ அது என்னது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்ன்றது ஆக்ஷன் ஆஃப் அ லிவர். இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. சென்டரில் வந்து இங்கிட்ட நம்ம ஒரு எஃபர்ட் கொடுக்குறோம், ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது. சீசாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து சென்டரில் கனெக்டடாக இருக்கும். நம்ம ஒரு எஃபர்ட் இங்கே கொடுக்கும்போது இங்கே இருக்க ஒரு லோட் வந்து மேலே போகும். இதுதான் என்னது அப்படின்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன இங்கே ஃபோர்ஸ் இங்கே கொடுக்கும்போது இங்கே யாராவது உட்காந்தாங்க அப்படின்றக்கப்போ இங்கே மேலே இருக்க ஒரு லோடு வந்து என்னாகும், ரைஸ் ஆகும். அதுதான் என்னது இப்படி இருக்க ஒரு சீசா நம்ம இங்கே உட்காரும் போது இது மூவ் ஆகுது இல்லையா, அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்றது இங்கேயும் ஒருத்தவங்க இழுக்கிறாங்க, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க. அதே டைரக்ஷனில் இந்த சைடும் இங்கே ஒருத்தவங்க ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது, ஒரே டைரக்ஷனில் பேரலாக ஆக்ட் ஆகுது அப்படின்றதுனால இது எக்ஸாம்பிள் ஃபார் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. If the resultant force of all the forces acting on a body is equal to 0, then the body will be in equilibrium. இந்த கண்டிஷனில் பார்த்தோம் இல்லையா, ஈக்குவலாக இங்கே F1ம் F2ம் ஈக்குவல், அது ஒரு பிளாக்ல ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த பாடி வந்து ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோர்ஸஸ்க்கு பேர் தான் என்னது பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. If the resultant force is not equal to 0, then it is causes the motion of the body due to unbalanced forces. நம்ம ஏன் இங்கே unbalanced forcesனு பார்க்குறோம், இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோம், ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குது, ஒரு மோஷன் நடக்குது. ஏன் அப்படின்னா அங்கே ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒரு கண்டிஷனில் பார்த்த மாதிரி இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வச்சுருக்காங்க அப்படின்றப்போ இங்கே நம்ம புஷ் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இங்கே இது வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இது ஈக்குவலாக இவங்க ரெண்டு பேருமே ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சீசா வந்து மூவ் ஆகியிருக்காது, இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அது மூவ்மெண்ட் நடக்குது இல்லையா, அந்த லீவர் கண்டிஷன் வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்னால தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நெட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா அந்த ஃபோர்ஸஸ் பேர் என்னது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். அது மூலமாக ஒரு மோஷன் நடக்குது. எப்படி சீசா மேலே போகுது, ஃபோர்ஸஸ் மூலமாக மோஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், drawing water from a well, force applied with a crowbar forces on a weight balance. நம்ம வெளில அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லிவர் மாதிரி ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும். நம்ம இங்கிட்டிருந்து ஃபோர்ஸ் கொடுக்க அது மேலே போய்கிட்டே இருக்கும். அப்போ மோஷன் நடக்குது. நம்ம ஒரே சைட்லேருந்து மட்டும் தான் ஃபோர்ஸஸ் கொடுக்குறோம். அந்த மோஷன் அங்கே டேக்ஸ் பிளேஸ் ஆகிறதுனால என்னது அது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள். வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டு மெட்டீரியலுக்கு நடுவில் ஒரு ராடு மாதிரி இருக்கும். அந்த ராடை வந்து உள்ளே விட்டுட்டு அந்த இதை பிரிப்பாங்க. அந்த பிரிக்கிறது பேர் என்னது க்ரோபார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது இங்கே மட்டும் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஃபோர்ஸ் கொடுக்கறது மூலமாக அது பிரிஞ்சு வருது, ஒரு மோஷன் நடக்குது இல்லையா, அது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கு ஈக்குவல். அண்டு ஃபோர்ஸஸ் ஆன வெயிட் பேலன்ஸ் நார்மலாக இருக்கும்போது அந்த பேலன்ஸ் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். பட் ஒரு இடத்துல நம்ம வெயிட் வைக்கும்போது, ஒரு எஃபர்ட் கொடுக்கும்போது, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது என்ன ஆகும், மோஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். எந்த இதில் வெயிட் அதிகமாக இருக்கும் அது கீழேயும், வெயிட் கம்மியாக இருக்கிறது மேலேயும் வந்து எப்படியாகும், மூவ் ஆகும். அதனால மோஷன் நடக்குது இல்லையா, அது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. A system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude but opposite in direction. Such force is called an equilibrium. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இதை ஸ்டாப் கண்டிஷன் அதோட மேக்னிடியூடை 0 ஆக்கணும் அப்படின்னா என்ன கொடுக்கணும், ஆப்போசிட்டில் இதே ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும். அப்போ எந்த ஃபோர்ஸ் வந்து
அந்த அந்த மோஷனை வந்து ஸ்டாப் பண்ணுதோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் ஈக்லிபிரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. A system can be brought to equilibrium by applying another force which is equal to the resultant force in magnitude. மேக்னிடியூடில் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் என்னது டேரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கணும். ஒரு ஃபோர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் அதை கொடுக்கறதுக்கு பேர் தான் என்னது ஈக்லிபிரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸோட ரொட்டேட்டிங் எஃபெக்ட்டை பற்றி பார்ப்போம். ஹேவ் யூ அப்சர்வ் த பொசிஷன் ஆஃப் த ஹேண்டில் இன் டோர். நம்ம டோரை வந்து திறக்கிறோம் மூடுறோம். இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோரை வந்து திறக்கிறோம் மூடுறோம். இட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் அட் த எட்ஜ் ஆஃப் அ டோர் அண்ட் நாட் ஆன் சம் அதர் பிளேஸ். நம்ம எப்பயுமே திறக்க மூடும்போது அந்த ஹேண்டில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து டோரோட எட்ஜில் தான் எடுத்துருக்கும், மற்ற பொசிஷனில் இருக்காது. ஏன் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஹேவ் யூ ட்ரை டு புஷ் அ டோர் பை பிளேசிங் யுவர் ஹேண்ட் க்ளோசர் டு த ஹிஞ்சஸ் ஆர் த ஃபிக்ஸட் எட்ஜ். இந்த ஃபிக்ஸட் எட்ஜ் இருக்கு இல்லையா, அது மூலமாக திறக்க ட்ரை பண்ணியோ மூட ட்ரை பண்ணியோ நீங்கள் என்னைக்காவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. த டோர் கேன் பி ஈஸிலி ஓப்பன்ட் ஆர் க்ளோஸ்ட் வென் யூ அப்ளை த ஃபோர்ஸ் அட் அ பாயிண்ட் ஃபார் அவே ஃப்ரம் த ஃபிக்ஸட் எட்ஜ். நம்ம அந்த ஃபிக்ஸட் எட்ஜ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ரொம்ப தூரத்துக்கு தள்ளி அந்த நாபை வச்சுருக்கிறதுனால தான் அது ஈஸியாக திறக்கவும் மூடவும் முடியுது. ஏன்னா இங்கே நீங்களே உங்கள் வீட்டில் டோரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிக்ஸ்டு எட்ஜ் இருக்குது இல்லையா, அந்த எட்ஜில் வந்து நம்ம தள்ளும் போது ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நாப் வந்து எப்போயுமே நம்ம திறக்கிற அந்த எட்ஜு பக்கத்தில் தான் வச்சுருப்பாங்க. அதில் இடத்துல வந்து நம்ம நாபை வந்து ஈஸியாக புல்லோ புஷ்ஷோ பண்ண முடியுது. இன் திஸ் கேஸ் த எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் யூ அப்ளை இஸ் டு டர்ன் த டோர் அபவுட் த ஃபிக்ஸட் எட்ஜ். இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, ஃபிக்ஸட் எட்ஜில் இருந்து நம்ம ஒரு டோரை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து திறக்கவோ ஓப்பன் பண்ணவோ மூடவோ வந்து ட்ரை பண்ணும். The turning effect of the applied force is more when the distance between the fixed edge and the point of application of force is more. அதான் என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்துக்கு தள்ளி இருக்குதோ அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் லைட்டாக ஃபோர்ஸ் கொடுத்து அதை ஓப்பன் பண்ண முடியும். அந்த சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் அந்த ஃபிக்ஸட் எட்ஜ்னா இது அந்த டோர்னு வச்சுப்போம். இங்கே நம்ம பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் தான் என்னது பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டு. இங்கே தான் அந்த ஹிஞ்சோட அட்டாச் ஆகிருக்கு, கதவோட ஹிஞ்சோட அட்டாச் ஆகிருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு இது அதிகமாக இருக்குதோ அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து புஷ்ஷோ புல்லோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அதே தான், ஒரு ஸ்பேனர் யூஸ் பண்ணி ஒரு நெயிலை வந்து டைட்டோ ஓப்பனோ பண்ணுறாங்க அப்படின்னப்போ அதோட இங்கேருந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை தள்ளுறதுக்கு. பட் நம்ம அது எவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக வந்து அதை புஷ்ஷோ புல்லோ பண்ணுறோமோ அது ஈஸியாக வந்து அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் நடக்கும், ரிமூவ் ஆகிறதும் உள்ளே போகிறதுமே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The axis of the fixed edge about which the door is rotated is called the axis of rotation. எந்த இடத்துல அது ஃபிக்ஸாக இருக்குதோ அங்கே ரொட்டேஷன் மூமெண்ட் இருக்குதோ அதுதான் என்னது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஃபிக்ஸ் ஒன் எண்ட் ஆஃப் அ ராட் டு த ஃப்ளோர் ஆர் வால். ஏதாவது ஒரு எண்டை ஒரு ஃப்ளோர்லேயோ வால்லையோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து என்னது ஒரு வாலில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து ஃப்ளோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா. அண்ட் அப்ளை அ ஃபோர்ஸ் அட் த அதர் எண்ட் டான்ஜென்ஷியலி. இப்போ சர்க்கிளுக்கு வந்து எது டான்ஜென்ட்டு, அதோட வெளியில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு லைன் வந்து அதை இப்படி தொட்டுட்டு போச்சு அப்படின்னா அதை தான் என்னென்னு சொல்லுவோம், டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ஃபோர்ஸை வந்து நம்ம டான்ஜென்ஷியலாக அப்ளை பண்ணுறோம், அது கொஞ்சம் தூரத்துலேருந்து அதை டச் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகிட்டு இருக்கு, ஒரு ரொட்டேஷன் ஃபோர்ஸு. அதுக்கு டான்ஜென்ஷியலாக நம்ம ஒரு ஃபோர்ஸ் the rod will be turned about the fixed point is called point of rotation. இருக்குல்லையா, ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து நம்ம ரொட்டேட்டோ டேர்னோ பண்ணுறோம். இப்போ இங்கே ஒரு நெயில் இருக்குது அப்படின்றப்போ அதில் ஒரு ஸ்பேனர் வச்சு நம்ம ரொட்டேட்டோ டேர்னோ பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் என்னது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அபவுட் தேட் பாயிண்ட் வந்து என்னது டார்க். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் தட் பாயிண்ட் இல்லைனா அந்த டார்க்குன்னு சொல்லுவாங்க. டேர்னிங் இந்த டார்க்குன்றது ரொட்டேட்டிங் எஃபெக்டில் தான் வரும், டவ்வுன்னு சொல்லுவோம். அந்த எந்த சிம்பிளில் வந்து அதை டினோட் பண்ணுவாங்கன்னா டவ் அப்படின்ற சிம்பிளில் வந்து டினோட் பண்ணுறாங்க. இட் இஸ் மெஷர்ட் பை த product of the force and the perpendicular distance between the fixed point of the fixed axis and the line of action of the force. Tau is equal to F into D. Tauவோட ஃபார்முலா என்னது F into D. இங்கே தான் நம்ம வந்து ஒரு ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த டீன்றது என்னது, அந்த ஃபிக்ஸட் ஆக்சிஸ்லேருந்து வர பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அதுதான் என்னது D. and the line of action of the force. இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, இந்த ஃபோர்ஸுக்கும் இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸோட ப்ராடக்ட் தான் என்னது இந்த டவ் அப்படின்னு டார்க்குன்னு சொல்கிறாங்க. டார்க்குன்றது வெக்டார் குவான்டிட்டி. அதுவுமே வந்து எப்படி டிபெண்ட் பண்ணி தானே இருக்குது, நம்ம எந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதே டைரக்ஷனில் தான் ரொட்டேஷனும் நடக்கும். ஸோ அது வந்து டேரக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அது வெக்டார் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஆக்டிங் அலாங் த டேரக்ஷன் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டைனிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ்.
இந்த டைரக்ஷன் perpendicular to the plane. இந்த பிளேனில் தான் வந்து அந்த ஃபிக்ஸட் ஆக்சிஸ் ரொட்டேஷன் இருக்குன்னா அதுக்கு அலாங்கில் தான் வந்து என்னது அது மூவ் ஆகும். கண்டெய்னிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். அதோட எஸ்ஐ யூனிட் வந்து என்னது நியூட்டன் மீட்டர். ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், டிஸ்டன்ஸோட யூனிட் வந்து மீட்டர். அதனால் அதோட யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பிள்ன்றது டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்ளைட் சைமுல்டேனியஸ்லி அட் டூ டிஸ்டிங்க்ட் பாயிண்ட்ஸ் கான்ஸ்டிடியூட் அ கப்பிள். கப்பிள்ன்றது ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸ். இப்போ ஒரு ரவுண்டு இருக்குது அப்படின்னா இங்கே ஃபோர்ஸ் F1 F2ன்னு ரெண்டு எடுத்துப்போம். அப்போது இந்த ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸஸ் வந்து F1 வந்து F2க்கு ஈக்குவல். அதோட மேக்னிடியூடில் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்குது. பட் ஆனால் என்னது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் என்னதுன்னு சொல்கிறாங்க கப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. The line of action of the two forces does not coincide. இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது இல்லையா, அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து கோயின்சைட் ஆகக்கூடாது. இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரு இதுலேருந்து வருது. அதுக்கு சம்மந்தமே இல்லாத பாயிண்ட்லேருந்து என்னது F2ன்ற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது at two distinct points. அதுதான் என்னது கப்பில் கான்ஸ்டியூட் பண்ணும். It does not produce any translatory motion since the resultant is zero. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்காது, ஆனால் ரொட்டேட்டரி மோஷன் இருக்கும். இப்போ வந்து இங்கே F1ம் F2வும் வந்து F1ஓட மேக்னிடியூட் வந்து F2க்கு ஈக்குவலாக இருக்குது. அதனால வந்து இது வந்து ரொட்டேட் ஆகும், பட் ஆனால் இது மூவ் ஆகாது. ரொட்டேஷன் வேறு, மூவ்மெண்ட் வேறு. மூவ்மெண்ட் வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷன், இது ரொட்டேட்டரி மோஷன் இங்கே இருக்கும், பட் ஆனால் அது மூவ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. It does not produce any translatory motion இதில் இருக்காது since the resultant வந்து zero, but a couple results in causing the rotation of the body. Rotating effect of a couple is known as moment of couple. அந்த கப்பிளோடைய ரொட்டேட்டிங் எஃபெக்ட் தான் என்னன்னு சொல்கிறாங்க மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து டேனிங் எ டேப். ஒரு டேப்பை நம்ம திறக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், அங்கே ரொட்டேட்டரி மோஷன் ஒரு கப்பிள் வந்து நடக்கும். இங்கிட்ட ஒரு இது இருக்குது, இதுதான் ஒரு ஹிஞ்ச் அப்படின்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டேப்புக்கு ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம திறப்போம். அப்போது அங்கே ரொட்டேட்டரி மோஷன் வந்து இருக்கும், பட் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்காது. அந்த ஆப்ஜெக்டே வந்து என்னது மூவ் ஆகாது. வைண்டிங் ஆஃபன் அன்வைண்டிங் ஸ்க்ரூ. ஒரு ஸ்க்ரூவை வைண்டோ அன்வைண்டோ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவலாக வந்து ஃபோர்ஸ் கொடுப்போம். இப்படி ஒரு ஸ்க்ரூ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு ஈக்குவலாக கொடுத்தா தான் வந்து என்ன ஆகும், அந்த ஸ்க்ரூ வந்து வெளியில் ஓப்பன் பண்ண முடியும். அன்ஈக்குவலாக வந்து ஒரு சைடில் மட்டும் புஷ் பண்ணோன்னா அதை வந்து மூவ் ஆகாது இல்லையா. இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும், இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸை வச்சு இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் கொடுப்போம், இந்த சைடு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அங்கே ரொட்டேட்டரி மோஷன் நடக்குது. ஸ்பின்னிங் ஆஃப் அ டாப். ஒரு டாப்பை வந்து ஒரு ஸ்பின் பண்ணும்போது அது என்ன ஆகுது, ஓப்பன் ஆகிறது. அதுதான் என்னது எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. Moment of a couple is measured by the product of any of the force and the perpendicular distance between the line of the action of the two forces. இதோட இப்போ இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போம். இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு எப்படி மொமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் ஃபோர்ஸஸ் கூடிய அந்த ஃபோர்ஸையும் அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸுக்கு இருக்கிற பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அது ரெண்டோட ப்ராடக்ட் தான் என்னது மொமெண்ட் ஆஃப் அ கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எம்ன்றது F இன்ட்டு எஸ்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். எஸ்ன்றது என்னது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். இதுதான் என்னது லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அதுக்கு பெர்பெண்டிகுலர் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்லையா, அதுதான் என்னது நம்ம எஸ்ஸை எடுத்துக்கணும். The unit of moment of a couple is Newton meter. அதே மாதிரி தான் டார்க்குக்கு நம்ம என்ன யூனிட் படித்தோமோ அதே தான். இங்கே ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன், டிஸ்டன்ஸோட யூனிட் என்னது மீட்டர் எஸ்ஐ சிஸ்டமில். இதே இது சிஜிஎஸ் சிஸ்டமில் என்ன பண்ணுவோம், ஃபோர்ஸுக்கு பதிலாக டைன் யூஸ் பண்ணுவோம், மீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர். சிஜிஎஸ்னால எதாவது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். அப்போது எந்தெந்த இடத்துலலாம் வந்து நியூட்டன் இருக்குதோ டைனாகவும் மீட்டர் வந்து சென்டிமீட்டராகவும் கன்வெர்ட் ஆயிரும். பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் அ ஃபோர்ஸ் ஆர் அ கப்பல் இஸ் டேக்கன் as positive if the body is rotated in the anti-clockwise direction and negative if it is rotated in the clockwise direction. இது வந்து இப்போ clockwise. ஸோ இப்போ இதுதான் ஒரு கப்பல்னு வச்சுப்போம். அந்த கப்பலில் வந்து ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸஸ் இருக்குது. அப்போது கிளாக் வைஸில் சுற்றுச்சு அப்படின்னா அதை நெகட்டிவ்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா அதை பாசிட்டிவ்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லை கப்பலை. இதை வந்து நம்ம ஹையர் கிளாஸஸ் 11th 12thலாம் சம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நெகட்டிவ் சிம்பிள் பாசிட்டிவ் சிம்பிள்லாம் அந்த சம்மில் போட்டு செய்வோம். அதுக்காக வந்து இது சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா நெகட்டிவ்னும், ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா அதை பாசிட்டிவ்னும் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஆஃப் டார்க்கோட அப்ளிகேஷன் என்னென்ன. கியர்ன்றது இட் இஸ் அ சர்க்குலர் வீல் வித் டீத் அரவுண்ட் இட்ஸ் ரிம்ன்றது ஒன்றும் இல்லை, சென்டர் பாயிண்டில் நிறையா டீத்து வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குமா, அதை சுற்றின வந்து நிறையா டீத் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அந்த சர்க்குலரில். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, கியர்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் அ வீல் பை சேஞ்சிங் த டார்க் அண்ட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்மிட் பவர். நம்ம வெஹிக்கிள்லாம் கியர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டூ வீலர்லலாம் கியர் இருக்கும் இல்லையா, அதில் வந்து என்ன ஆகும்னா ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன், அது ஸ்பீடாக ரொட்டேஷன் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு பவர் ப்ரொடியூஸ் ஆகும். அதோட டார்க் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்னது பவர் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு
Most of you have played on the seesaw. சீசாவில் நம்ம ப்ளே பண்ணியிருப்போம் இல்லையா? Since there is a difference in weight of a person sitting on it. ரெண்டு பக்கமும் different weight persons இருந்துச்சுன்னா the heavier one lifts a lighter person. யார் ஹெவியாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் என்னது lighter person லிஃப்ட் பண்ண முடியும். When the heavier person comes closer to the pivot point fulcrum, the distance of the line of action of a force decreases. என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் வந்து அந்த சீசான்னு வச்சுப்போம். இங்கே ஒரு லைட்டர் பர்சனும் இங்கே ஒரு ஹெவியர் பர்சனும் உட்காந்துருக்காங்க. இந்த பாயிண்ட் பேர் தான் என்னது ஃபல்க்ரம். எந்த இதில் அட்டாச் ஆகிருக்கிறோம் அது ஃபல்க்ரம். அப்போது ஹெவியர் பர்சன் வந்து ஒரு வேளை இந்த ஃபல்க்ரம் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். அந்த ஹெவியர் பர்சனுக்கும் அந்த ஃபல்க்ரத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிரும். என்ன ஆகும், அதுக்கு டார்க் வந்து கம்மியாயிரும். டார்க்கோட ஃபார்ம்லாம் என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் கம்மியாகுது, லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிறதுனால அங்கே ரொட்டேட்டரி எஃபெக்ட் வந்து கம்மியாயிருது. அது மூலமாக என்ன பண்ணலாம், லைட்டர் பர்சன் வந்து ஹெவியர் பர்சனை வந்து இந்த இடத்துல அவங்க பக்கத்தில் வந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ நார்மலாக யூஸ்வலாக ரெண்டு பேர் ஒரே ஹிஞ்சில் உட்காந்துருந்தா ஹெவியர் பர்சன் மட்டும்தான் லைட்டர் பர்சனை தூக்க முடியும். அவங்க ஹெவியர் பர்சனை வந்து லைட்டர் பர்சன் வந்து தூக்க முடியாது. லைட்டர் பர்சனை தான் என்னது ஹெவியர் பர்சன் வந்து ஈஸியாக தூக்கவோ இது பண்ணவோ முடியும். பட் ஆனால் அவங்க ஹெவியர் பர்சன் ஃபல்க்ரம் பக்கத்தில் வரும்போது அவங்களோட டிஸ்டன்ஸ் கம்மியாகிறதுனால டார்க்கும் கம்மியாயிருது. ஏன்னா இதோட ப்ராடக்ட் தான், டிஸ்டன்ஸோட வேல்யூ கம்மியாச்சுன்னா டார்க்கோட வேல்யூ கம்மியாயிரும். அப்போ டவ் கம்மியாகும் போது இந்த லைட்டர் பர்சன் வந்து என்ன பண்ணலாம், இந்த ஹெவியர் பர்சனை வந்து தூக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Steering wheel. A small steering wheel enables you to maneuver a car easily by transferring a torque to the wheels with less effort. நம்ம கார்லலாம் பார்த்தோன்னா ஒரு சின்ன வீல் தான் இருக்கும், அது மூலமாக நம்ம ரொட்டேஷன் ஒரு காரை திருப்பவும் முடியல. ஸோ அங்கேயும் என்னது ஒரு டார்க் எஃபெக்ட் தான் வந்து நடக்குது. இதெல்லாம் வந்து என்னது டார்க்கோட அப்ளிகேஷன்ஸ். பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட். நம்பர் ஆஃப் லைக் ஆர் அன்லைக் parallel forces act on a rigid body and the body is in equilibrium, then the equilibrium sum of the moments in the clockwise direction is equal to the algebraic sum of the moment in the anti-clockwise direction. இப்போ ஒரு ஃபல்க்ரமில் அட்டாச் இருக்க ஒரு பாயிண்ட் பார்த்துப்போம். இங்கே வந்து ஆன்டி கிளாக்வைஸில் ஒரு நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு புஷ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். இங்கே கீழேருந்து இங்கே ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. அப்போது இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகிற பட்சத்தில் அந்த ரிஜிட் பாடி என்ன ஆகும், அது மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. when a number of like or unlike parallel forces acting on a rigid body அந்த பாடி வந்து ஈக்குலிபிரியமில் இருந்துச்சு அப்படின்னா அதோட மொமெண்ட்ஸ் வந்து algebraic sum of the moment in clockwise direction வந்து இதோட மொமெண்ட் இருக்குல்ல, இதோட கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற மொமெண்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் பாஸ் ஆகிற மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லியிருக்காங்க மொமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷனை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம நெகட்டிவில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுச்சுன்னா பாசிட்டிவில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போது கிளாக்வைஸ்லேயும் ஆன்டி கிளாக்வைஸோடைய மொமெண்ட்டை வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டவ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, ஜீரோக்கு ஈக்குவல் ஆயிரும் இல்லையா. பாசிட்டிவ் வந்து நெகட்டிவை கேன்சல் பண்ணி ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஜீரோ கிடச்சிரும். இந்த illustration given in figure 1.5, the force F1 produces an anti-clockwise rotation at a distance d1 from the point of pivot P called fulcrum, and the forces F2 produces a clockwise rotation at a distance d2 from the point of pivot P. அப்போ அந்த பாயிண்ட் Pலேருந்து இங்கே ஆன்டி கிளாக்வைஸ் கொடுக்குறாங்களா, இங்கே கிளாக்வைஸ் கொடுக்குறாங்களா. அப்போ அந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மொமெண்ட் இன் கிளாக்வைஸ் டைரக்ஷன் வந்து அந்த ரிஜிட் பாடி வந்து அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கிளாக்வைஸ் டைரக்ஷனுடைய மொமெண்ட் வந்து ஆன்டி கிளாக்வைஸோட டைரக்ஷனில் இருக்கிற மொமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். மொமெண்ட்டை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஃபோர்ஸ் இன்ட்டு அதில் இருக்க டிஸ்டன்ஸ். இது d1 இதை d2 எடுத்துக்கிட்டோன்னா F1 × d1 is equal to F2 × d2 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.